ஒரு சிலர் அகாடமி விட்டே வெளியே அனுப்பிச்சிடுவேன். அந்த அவன் பண்ண தவறு சரியில்லை அப்படின்னா அகாடமியில் இருக்கக்கூடாதுன்னு உடனே அனுப்பிச்சிடுவேன். காலையில் நேரம் ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. பட் ஆனால் ஈவினிங் நேரம் வரவன் தண்ணி போட்டு வரானா, எப்படி வரானா. கோடி செலவு பண்ணி இந்த ஸ்டேடியம் கட்டியும் உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னும் என்ன பண்ணலாம், இன்னும் ஏதாவது செய்யலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க சார். இப்போ இங்கேருந்து போகிற பிளேயர்ஸ் வந்து திரும்பி வந்து இங்கே ட்ரைனிங் கொடுக்குறது அல்லது உங்களோட அகாடமி வளர்ச்சியில் அவனை ஈடுபடுத்திக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் படுற கஷ்டத்தை அவன் நேரடியாக பார்க்குறான். அது நடக்குதா சார்? அந்த மாதிரி போகிற பசங்க வந்து அந்த நன்றியோடு திரும்பி வராங்க. நம்மளோட இருக்கிறது கபடி காதலர்னு சொல்லலாம். வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட் கபடி அசோசியேஷன் செக்ரட்டரி கோல்டு ராஜேந்திரன் அப்படி சொல்லுவோம், அவர் இருக்கார் சார். வந்து முன்னாள் இந்திய வீரர் சாமியப்பன் வந்து சேலத்தில் அகாடமி வச்சு ஒரு பெரிய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரோட ஒர்க்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் நல்லா க்ளோஸாக பார்த்துருப்பீங்க அவருடைய கேம்லாம். அது சாமியப்பன் வந்து பிளேயர்லேருந்து ஐசிஎஃப் ஆடிருக்காரு, இபி ஆடிருக்காரு. அவர் ரொம்ப சின்ன உருவமாக இருந்தாலும் அந்த ரைட் கவர் எடுத்து ஆடினாருனாக்கா அவர் கேமை வந்து நேஷ்னல் கேம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். நேஷ்னல் கேம்ஸ் மகாராஷ்டிரா நடக்கும்போது நல்லா அருமையாக ரீச் பண்ணார். அப்புறம் டெல்லியில் ஒரு ஃபெடரேஷன் கப் நல்லானார். அவர் டீமில் தமிழ்நாடு டீமில் இருக்கும்போது நல்லா கொண்டு வந்த லீடிங் பர்ஃபார்மன்ஸு. ரொம்ப கபடி லவர், அதாவது ஒவ்வொரு பிளேயரை போய் அப்சர்வ் பண்ணி நல்லா கபடி அறிவு அதிகம் அவருக்கு. எல்லா பிளேயரை வந்து எப்படி ஆடுவாங்க அப்சர்வ் பண்ணி டீம் லீட் பண்ணுற அளவுக்கு நல்லா இது. அவர் ஆஃப்டர் பீரியடில் சேலத்தில் நல்லா டெவலப் பண்ணியிருக்கார் பிளேயருங்களை. அவங்க கூட்டத்தில் அவங்க பிரதர் ஒரு பையன் இருக்குது, ஐட்டா ஈபியில் இருப்பார், அவர் ரிலேஷன் பையன் புலேந்திரன் அண்ணா 2-3 பேர் இருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு. எங்களுக்கு நாங்கள் கபடியில் கனவு காணும்போது ஒரு கிரவுண்டு வேணும், ஒரு ஜிம் வைக்கணும், ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டணும். நாங்கள் கனவு காணுவோம். எங்கே சாப்பாட்டுக்கு நம்ம செலவுக்கே சரியாக இருக்குது, அதை மீறி தாண்ட முடியல. இவர் வந்து நாங்கள் என் கனவுலாம் நிறைவேற்றி முழுமடைஞ்சிட்டார். ஒரு சேலத்தில் ஒரு ஸ்டேடியம் கட்டி, அதுவும் ஸ்டேடியம்னா சாதாரண ஸ்டேடியம் சொல்ல முடியாது, எல்லா ஸ்டேடியம் கட்டுறாங்க அப்படி இல்லை. ஸ்டேடியத்தில் அவர் வாங்கின ட்ராஃபிஸ் எல்லாம் மறக்காமல் அடுக்கி வச்சுருக்காரு. ஒரு நினைவுகளும் அதெல்லாம் நினச்சா கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பெரிய அருமையான மனுஷன் வந்து நம்ம கபடி கடிச்சிருக்காருன்னு நினைக்கும் போது கஷ்டம். ஸோ உங்கள் கனவுலாம் அவர் நிறைவேற்றி நம்ம நினைக்கிறதுலாம் அவர் செஞ்சுட்டார். அவர் இண்டோர் ஸ்டேடியம் அவரே வச்சுருக்காரு. இண்டோர் ஸ்டேடியம் வச்சுருக்காரு. அந்த ஸ்டேடியத்தை அழகு பண்ணியிருக்காரு. அவருக்கு இப்போ பிளேயர்ஸு தங்கிறதுக்கு டாய்லெட் வசதி பிளேயருங்களுக்கு அது நல்லா ஹாஸ்டலில் தான் தங்கி படிக்கிறாங்க. ஹாஸ்டலில் வச்சுருக்காரு. கொஞ்சம் பண்ணுறாரு, நல்லா பண்ணுறாரு. பெரிய விஷயம் இல்லை சார், முடியாத விஷயம் சார். அவங்க ஒய்ஃபு கபடி பிளேயர்னால அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க அப்பாயின்மெண்ட்டா கபடியில்? அவங்க அப்பாயின்மெண்ட்டு தெரியல, ஆனால் கபடி பிளேயர் அவங்க. ஓகே. அவங்க ஃபேமிலி கபடி தான். அவங்க ஒய்ஃபுடைய அக்காலாம் இந்தியன் பிளேயர். ஸோ உங்களுக்குலாம் ஒரு பெரிய பெருமை, ஒரு கபடி பிளேயராக இருந்தவர் இவ்வளோ சாதிக்க முடிஞ்சது. வந்து ஒரு நல்ல மனுஷன். அதாவது நட்புக்கு சிறந்த ஆள். யாரையும் மறக்க மாட்டார். எது வேணால் வந்து உதவி பண்ணுறதுல அந்த நட்புக்காக செய்கிறதுல அந்த அவர் பார்க்க முடியாது. கபடியில் வந்து முழுமையடைஞ்ச ஒரே ஆள்லாம் எனக்கு தெரிஞ்சு சாமி பண்ணலாம். விளையாடிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தா தான் அந்த இவரு சொல்லுவேன் நான், அந்த கன்னியாகுமரி ரவிச்சந்திரன் 2 பேர் தான். நாங்களாம் அவ்வளோ இல்லை இல்லை நீங்களும் உங்களோட அப்படி இல்லை. அவங்களாம் முழுமை அடைஞ்சிட்டாங்க. நல்லா நாங்கள் நினைக்கிற அளவுக்கு செஞ்சுருக்காங்க. அவங்களாம் மேலும் மேலும் வரணும், நல்ல ஸ்பான்சர் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க எவ்வளோ காலத்துக்கு வீட்டு செலவு பண்ணுவாங்க. 4 பேர் வராங்க, பேசும்போது இந்தப்பா இப்படி இருக்குன்னு கேட்டுட்டு அதை ஒரு உதவி பண்ணிட்டு போகணும். அவங்க வந்து எப்படியும் வந்து என்ன காசு வந்தாலும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. கபடிக்கு தான் போகும். ஒரு பைசா ஒரு கோச்சு வந்து சொந்த செலவு பண்ணிக்க மாட்டாங்க. எல்லா காசும் அவங்க தான் கொடுப்பாங்க. அதனால் வந்து தாராளமாக ஸ்பான்சர் வந்து ஹெல்ப் பண்ணலாம். நான் ரவிச்சந்திரனை நேரில் சந்தித்தேன் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி. இந்த சம்மர் கேம்புக்கு தயாராகிட்டு இருந்தேன். தமிழ்நாட்டிலேருந்து ஃபுல்லாக பசங்க வராங்க, எல்லாருக்கும் ஃப்ரீ சாப்பாடு, தங்குற இடம். அது நல்லா விளையாடுறவங்க அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் ஸ்கூல் காலேஜில். அதில் எவ்வளோ கஷ்டம் சார் அது. இவ்வளோ பெரிய விஷயங்க, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது காலையில் 4:30 மணிக்கு எழுந்து அங்கே ட்ரைனிங்க்கு வராங்க. இப்போ ஈக்குவல்ட்டு இப்போ நாங்கள் டீம் வச்சு தான் நம்ம பெருமைக்கு சொல்ல வரல. அப்போ சாய் டீம்லாம் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அதை ட்ரெயின் பண்ணி எல்லா பிளேயர்ஸ் சேர்ந்து வருவாங்க. நாங்கள் குயின் மெஸ் டீம் வச்சு நாங்கள் அடிப்பாங்க. புரியுதுங்களா? அவங்க எங்களுக்கு எல்லாமே பண்ணுறாங்க. அதுக்காக அவங்களுக்கு குறை சொல்ல வரும்ல. அதாவது அவங்க எல்லாம் பண்ணுறாங்க. கோச்சஸும் பெஸ்ட்டு கோச்சஸ் தான், பேரும் பெற்று போய் செய்து தான் நாங்கள் பிள்ளைகளை அப்படி தீவிரமாக வளர்க்குறது.
உங்களுக்கு தெரியும் அதில் உள்ள கஷ்டம் திறதை வளர்த்து நாங்கள் இது பண்ணுவோம். அந்த மாதிரி எந்த கோச்சையும் நம்ம குறை சொல்லக்கூடாது, எல்லாருமே தியாகம் பண்ணுறாங்க. அது மாதிரி சாமி இப்போ வந்து எக்ஸ்ட்ராடனரி, அவர் வந்து சொல்லக்கூடாது. அவர் நிறைய பிரச்சனை இருந்தாலும் மறைச்சிட்டு கபடிக்காக பெரிய பெரிய டோர்னமெண்ட் வர நடத்துறாரு. ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பு அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அவரோட அகாடமியில் அவர் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் நிறைய நடத்திருக்காரு, அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சாம்பியன்ஷிப்பில் சென்னை டீம் நாங்கள் வந்து வின்னர் வந்தோம். இப்போது எங்கள் டீம் இருக்கும்போது சென்னை டீமு உமன் டீம். அதனால் அவர் வந்து பெட்ரு, பெஸ்ட்டு. மகிழ்ச்சி சார், தேங்க்யூ. மக்களே, நம்ம இருக்கிறது சாமியப்பன் சார், முன்னாள் இந்திய கபடி வீரர், எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி சங்ககிரிக்கு பக்கத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் இருக்குது, சேலம் மாவட்டத்தில். சாருடைய ஃபெசிலிட்டிலாம் சுற்றி பார்த்தேன். ஒரு அட்டகாசமான இண்டோர் ஸ்டேடியம், ஒரு வேர்ல்டு கிளாஸ் இண்டோர் ஸ்டேடியம். அது இல்லாமல் ஹாஸ்டல், மெஸ்ஸு, ஓப்பன் ஸ்பேஸ், இது எல்லாமே இருக்குது. சார் இதெல்லாம் சுற்றி பார்க்கும்போது எனக்கு மனசில் பட்டது என்னென்னா, கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க, அகாடமி நடத்திப்பார் அப்படிங்கிறதையும் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவ்வளோ கஷ்டமான விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க. அதுக்கு ஒரு முக்கியமான மோட்டிவேஷன் என்ன சார் உங்களுக்கு? சார் ஒன்றும் இல்லை சார், நம்ம ஆரம்பத்தில் வந்து ரொம்ப சூழ்நிலை சரியில்லாமல் ரொம்ப கஷ்டத்துலேருந்து வெளியே வந்தவன் தான் நம்ம வசதி வாய்ப்புகள் உண்டான ஆள் கிடையாது. அப்போதைக்கு சாப்பாட்டுக்கு கூட சிரமமான சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்தோம், பிடிச்சோம். ஆனால் இந்த கபடினால தான் இன்றைக்கி நம்ம வந்து இவ்வளோ தூரம் இருக்கிறோம், பிடிக்கிறோங்கிற ஒரு மனசுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி இவ்வளோ பேர் நம்மக்கிட்ட இருந்து இப்போ ஒருத்தன் வேலைக்கு போனான், பிடிச்சான், லைஃப்பில் செட்டில் ஆனாங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் நானும் பண்ணி காமிக்கணும், என்ன செய்யணுமோ நம்மளால் முடிஞ்சதை அந்த பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் செய்கிறோம். அவ்வளோதான் சார், வேறு ஒன்று. அது ஒரு வெறி அப்படியே சொல்லலாம் இல்லையா? தாராளமாக சொல்லலாம். நம்ம விளையாட்டு வந்து அது மாதிரி இன்னும் இவ்வளோ பேர் உருவாக்கணும், நம்ம ஒரு ஆள் உருவாக்கணும் தான் நம்ம ஆனோம். அது மாதிரி நம்மளால் இன்னும் இவ்வளோ பேர் உருவாக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் தான், வேறு. ஏன்னா சார் உங்களுக்கு நல்ல பென்ஷன் வரும், வசதியாக ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு என் ஃபாரின் கண்ட்ரி டூர்லாம் போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு வந்து சில பேர் நினைக்கலாம். அதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் நீங்கள் இது பண்ணுறதுங்கிறது ஒரு தியாகம் தானே சார்? இல்லை சார், அதில் இன்னொரு மைனஸும் இருக்குது. நம்ம ஊர் உலகெல்லாம் சுற்றுற அளவுக்கு நம்ம விளையாடும்போது வாங்கின அடிக்கி இப்போ அப்படிலாம் போய் சுற்றி பார்க்கணுங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இல்லை. அலையிறதுக்கு தெம்பு இல்லைன்னு இல்லை, பட்டு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம இந்த இங்கே இருந்தோம்னா பசங்க 10 பேர் உருவாகுவான், இப்படி ஊர் சுற்றி அதில் என்ன நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? அதில் வந்து எல்லா இடமும் பார்த்துட்டோம் சார். இந்தியாவுக்குள்ளே எல்லா இடமும் போனோம், வந்தோம். கபடி விளையாடும்போது பார்த்துட்டோம். இன்னும் புதுசாக பார்க்க வேண்டியது இல்லை, நீ அதர் கண்ட்ரிஸ் போனால் தான். இந்த கபடி கொடுக்குற வந்து வாழ்க்கையில் எவ்வளோ கொடுத்துருக்கு, நம்மளும் ஏதாவது கொடுக்கணுங்கிறது ஒரு முக்கியமான உங்களுக்கு உந்து சக்தி இல்லையா? ஏன்னா உங்கள் லைஃப்பில் கபடிங்கிறது ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஆமாம் சார். இப்போ நம்ம வந்து இப்போ பசங்க கொஞ்சம் 15 ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தால் அது செலவு போக மீதி கொண்டாந்து கொஞ்சம் நம்மகிட்ட கொடுப்பாங்க. பட் அவனுங்களுக்கு கிட் அடிக்கிறோம், பிடிக்கிறோம், பனியன்னு, ஷார்ட்ஸு, லோயரு, டிஷர்ட்டு, பர்முடாஸு எல்லாம் அடித்து கொடுக்குறோம். அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா மேட்டை மாற்ற வேண்டிய சூழ்நிலை, அது ஒரு 4 லட்சம் 4.5 லட்சத்துக்கிட்ட வந்துடுது. இப்போ இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் செலவுகள் நிறைய போயிட்டு தான் இருக்குது. இன்னும் கையிலேருந்து செலவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அது சொன்னாங்க, குக்கு அம்மா கூட சொன்னாங்க, பசங்க ஏதாவது ஜெயிச்சுட்டு வந்தால் வந்து சார் தனியாக தான் கறி வாங்கி கொடுத்து பசங்களுக்கு பண்ணுங்கம்மா, நல்லா விளையாடி இருக்காங்க, நல்லா சாப்பிட்டோம் நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னாங்க. ஆமாங்க, அப்படி தான் போயிட்டுருக்கு சார். அவங்களே 3 நாள் வீக்லி 3 டேஸ் கொடுப்பாங்க சார். பட் நல்ல மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்தானுங்க, பிடிச்சானுங்கன்னா அப்புறம் நம்ம கொஞ்சம் எடுத்து கொடுத்து ஸ்பெஷலாக நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம். இப்போ செலவை விட சார் நீங்கள் உங்கள் கை காசு நிறைய செலவு பண்ணி இதை அமைச்சிருக்கீங்க. இந்த ஸ்டேடியமே நீங்கள் தான் கட்டியிருக்கீங்க தனி மனிதராக. ஆனால் அது இல்லாமல் இந்த எவ்ரிடே இஷ்யூஸ்லாம் வரும்ல, பையன் வந்து ட்ராவல் பண்ணணும், இங்கேருந்து போயிட்டு வரணும், பத்திரமா வரணும், அடிப்படாமல் இருக்கணும், ரொம்ப சீரியஸாக அடிப்பட்டால் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு கூப்பிட்டு போகணும். அப்புறம் அவங்க எல்லாருமே டீனேஜில் இருக்காங்க, அதில் சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரலாம், வீட்டை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க, அப்புறம் போகிற ஸ்கூல் காலேஜஸ்லாம் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் மேனேஜ் பண்ணுவேன் எப்படி சார்? அதை இல்லை சார், அது வந்து இப்போ நம்ம பசங்களை வச்சுருக்கிறோம், நம்ம எப்படி வளர்க்குறோமோ அது மாதிரி தான் நம்ம பசங்களுடைய லைஃப் இருக்கும். அது மாதிரி இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் நம்மகிட்ட வந்த உடனே இந்த கண்டிஷன் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஒன்று நம்ம பசங்கிட்ட எல்லாம் சொல்லிடுறோம். அப்படி அதை மீறி செஞ்சாலும் ஸ்ட்ரிக்டான ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கும். அப்படி கொடுக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஒரு சிலர் அகாடமி விட்டே வெளியே அனுப்பிச்சிடுவேன். அவங்க பண்ணின தவறு சரியில்லை அப்படின்னா அகாடமியில் இருக்கக்கூடாதுன்னு உடனே அனுப்பிச்சிடுவேன். டிசிப்ளினை மெயின்டைன் பண்ண முடியலன்னா அவன் கிளம்பிடுவேன், கண்டிப்பாக கிளம்பிடணும். அந்த மாதிரி அனுப்பிச்சிடுவேன். அதனால் எல்லாத்துக்கும் இருக்கிறவனுக்கு மீதி இருக்கிறவனுங்களுக்கெல்லாம் இப்படி நடந்தால் இப்படி நடக்கும் அப்படிங்கிறது தெரியுது இல்லைங்களா? அதனால் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக தான் இருக்காங்க. நான் இன்னொரு இது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு ஒரு
ரொம்ப ட்ராவல் ஒன்று வாங்கி ஸ்கூல் பசங்களை கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு கூட்டிகிட்டு வரணும், கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கேன். ஓ வெரி குட். அகாடமிலேருந்து அவன் பக்கத்தில் இருக்கு. ஆமாம், ஏன்னா இவன் லிஃப்ட் கேட்டு போகிறான், இல்லைனா இப்போ டவுன் பஸ்ஸை பிடிச்சி போகிறேன், பஸ்ஸை விட்டுட்டா லிஃப்ட் கேட்குறேன். காலையில் நேரம் ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. பட் ஆனால் ஈவினிங் நேரம் வரவன் தண்ணி போட்டு வரானா, எப்படி வரானா, அவன்கிட்ட லிஃப்ட் கேட்டு அவன் எங்கேயாவது உளுந்து இவனுங்களும் உளுந்து இந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படி நீங்கள் ட்ராவல்ஸ் எடுத்தாலும் 10 ரூபாய்க்கு கம்மியாக எடுத்தால், நல்ல 10 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக எடுத்தால் வண்டி ஒன்றும் திருப்திகரமாக இருக்காது. அதுக்கு இந்த வருஷம் நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது. அதே மாதிரி பசங்களுக்கு இன்சூரன்ஸ் போடணுங்கிறதுல முழு மூச்சாக இருக்குது. ஏன்னா கபடியில் வந்து அடிப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். நீங்கள் இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ளே இன்சூரன்ஸ் போட்டுருவோம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் ஒரு ட்ராவல்ஸ் தான் வாங்குறது கொஞ்சம் இழுத்து பிடிச்சி கொஞ்சம் டைட் பண்ணி தான் பண்ணணும். நம்மளும் முன்னே வந்து ஓடணும், ஓடியாந்தான், அங்கே போனோம் இங்கே போனோம், ரியல் எஸ்டேட் சின்னதாக பண்ணணும், அதெல்லாம் வச்சு தான் இதெல்லாம் கட்டணும், பிடிச்சோம், எல்லாம் பண்ணணும். பட் இதுக்கு மேலே அந்த மாதிரி அலையக்கூடிய ஒரு இது இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நம்ம உடம்பு அதுக்கு உண்டான ஒத்துழைப்பும் கொடுக்கல. அதனால் அடுத்து இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு தான் ஒரு இது பண்ணணும்னு ஒரு முடிவில் இருக்குது. சார் 3 கோடி செலவு பண்ணி இந்த ஸ்டேடியம் கட்டி உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனில் இன்னும் என்ன பண்ணலாம், இன்னும் ஏதாவது செய்யலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதில் ஒரு இது திட்டம் தான் இந்த டெம்போ ட்ராவலர் ஆகுறது. ஆமாம் சார். ஏன்னா பசங்களுடைய நம்ம அவனுங்களை எந்த அளவுக்கு கண்டிஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவனுங்களுக்கு ஒரு நம்ம என்ன செய்யணுமோ செஞ்சும் கொடுத்துட்டு நம்ம அவங்ககிட்ட ரிசல்ட் எதிர்பார்க்கணுங்கிற ஒரு நம்மளுடைய எண்ணங்கள் போயிட்டுருக்கு. அதை அப்படியே ஃபாலோ பண்ண. சார் உங்கள் பசங்க வந்து இங்கே சேர்கிற பசங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பெரும்பாலானவங்க வந்து ஒரு எளிய குடும்பம், ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வரவங்க தான். அவங்க பேரண்ட்ஸ்லாம் என்ன சார் சொல்கிறாங்க? நீங்கள் வந்து அவனை சேர்த்து விடும்போது உங்கள்கிட்ட ஒப்படைச்சா நீங்கள் வந்து அவனை அப்படியே வந்து ஒரு இன்டர்நேஷ்னலாக உருவாக்கிடுவீங்க, வேலை வாங்கி கொடுத்துருவீங்க, அந்த மாதிரி நம்பிக்கையில் வராங்களா? உங்கள்கிட்ட என்ன கேட்பான் ஜென்ரலாக இங்கே வரும்போது அட்மிஷன் போது? என் பையன் நல்லா விளையாடணுங்கிறதுல ரொம்ப கண்ணுங்கருத்துமாக கேட்பாங்க சார். என் பையன் நல்லா விளையாடணும் அப்படிம்பாங்க. பட் நான் அதை வந்து சொல்லுவேன், உன் ஊர்லேயே அகாடமி இருக்குது. இப்போ கணேசன் எடுத்துக்கிட்டால் அங்கே தூத்துக்குடி அந்த இதில் ராஜபாளையத்தில் அகாடமி போட்டிருக்கேன். இப்போ ரவிச்சந்திரன் எடுத்தால் கன்னியாகுமரியில் போட்டிருக்கேன். அந்த ஏரியாவில் இருக்கும்போது அங்கேயே சேர்ந்துக்கலாம்ல அப்படிங்கிறத நான் கொஞ்சம் எடுத்து சொல்லுவேன். நானே சொல்லி சேர்த்து விட்றேன் அப்படிங்கிறத சொல்லுவேன். ஆனால் இல்லை, நான் உங்கள்கிட்ட தான் வரணும் அப்படின்னு வர்றவங்க அந்த ஏரியாக்காரங்களே நிறைய பேர் நம்மகிட்ட இருக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது நம்மளால் மறுக்க முடியறதில்ல. நம்ம வந்து இது ஸ்ட்ரென்த்து இந்த கூட்டம் கூட்டணும் பிடிக்கணுங்கிறது இல்லை. நம்மகிட்ட இருக்கிற பையன் இத்தனை பேர் நேஷனல்ஸ் ஆடினா, இவ்வளோ பேர் யூனிவர்சிட்டி ஆடினா, இவ்வளோ பேர் ப்ரோ கபடி ஆடினா, அந்த அச்சீவ்மெண்ட்ஸு பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்கிறோம். நம்ம ஸ்ட்ரென்த்து சேர்த்துனா அதில் ஒரு பிரயோஜனமும், பெருசாக சேர்த்துனா ஒரு பிரயோஜனமும் இல்லை இல்லைங்களா? அவங்களுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணுறது கஷ்டம் இல்லை, கூட்டம் ஒரு அளவுக்கு மேலே போனால் கூட இல்லை. அப்படிங்கும்போது தான் அசிஸ்டண்டாக இன்னொரு கோச் போட்டிருக்கேன். பையனும் ட்ரெயின் அப் பண்ணி கொடுக்குறான், அவனும் பண்ணுவான், அவனும் பார்க்குறான். அந்த கோச் பேர் சார் ஒருத்தர் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் என்ன? குணசேகரன். உங்கள் பையன் பேர் வந்து கிரண். அவரும் வந்து எப்போ முடிஞ்ச ட்ரெயின் பண்ணுவார்? இல்லை மேக்ஸிமம் அவன் ஒரு டீமை பார்த்துக்குவான். அந்த ஸ்கூல் பசங்களெல்லாம் அவன் கண்ட்ரோலில் எடுத்து பண்ணுவான். நைஸ். அப்போ நான் வந்து 11:30க்கு ஒரு பேட்ச் எடுப்பேன், 3:30க்கு ஒரு பேட்ச் எடுப்பேன். மீதி வந்து 5 மணிக்கு வந்தாருன்னா அவர் குணசேகரன் அவர் பார்த்து. ஒரு நாளைக்கு எத்தனை பேட்ச் சார் மொத்தம்? நம்ம எப்படி வெரைட்டிஸ் பிரித்து போடுறோங்கிறது ஒன்று இருக்குது. 7 பேர்த்த நிறுத்திட்டு இங்கே கொஞ்சம் ஒரு 5 பேர்த்த வச்சுக்கிட்டு அப்படி ரைடு கண்டினியூ பண்ணு, இந்த பக்கம் ஒரு ரைடு அந்த பக்கம் ஒரு ரைடு பண்ணு அப்படிங்கிற மாதிரியும் பண்ணுவோம். பட் 7 எல்லாம் பிரித்து விட்டு நீங்கள் கேம் மாதிரி ஆடுங்கன்னும் பண்ணுவோம். மாற்றி அப்படி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பண்ணுவோம். அதனால் வந்து இத்தனை பேட்ச் தாங்கிறது சொல்ல முடியாது. மொத்தம் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க சார் இப்போ நம்ம அகாடமி? சார் இப்போ 90 பேர்த்துக்கு மேலே இருப்பாங்க. காலேஜ் பசங்க சார் அதில் 60 பேர்த்துக்கு மேலே இருப்பாங்க. மீதி ஸ்கூல் பசங்க. சார் நம்ம ஏரியாவில் நீங்கள் இப்போ தாழியூர் பக்கத்தில் இருக்க காலேஜஸ் 3 காலேஜ் உங்களோட டைப்பில் இருக்கிறாங்க. நீங்கள் சொன்னால் உடனே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கொடுப்பாங்க. வந்து ஸ்கூல் வந்து அதேமாதிரி ஒரு ஸ்கூலா? கவர்மெண்ட் ஸ்கூல்? 2 ஸ்கூல் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலா ப்ரைவேட் ஸ்கூல்? கவர்மெண்ட் ஸ்கூல். ப்ரைவேட் ஸ்கூலும் இருக்குது. பட் அதில் அவங்க பே பண்ணிக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் பிரச்சனை கிடையாது. ஓகே. ஆனால் காலேஜோடைய நிர்வாகம்லாம் உங்களுக்கு ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுக்கும்? கண்டிப்பாக சார். ஏவிஎஸ், ஓமலூர் ஏவிஎஸும் சரி, அம்மாப்பேட்டை ஏவிஎஸும் சரி, கணேஷ் காலேஜும் சரி, நம்ம ஓனர் கூடிய நல்ல லிங்கில் தான் இருக்கோம். நல்ல டைப்பில் அவங்க கூட பழக்க வழக்கம் நல்ல இதில் தான் இருக்கும். நம்ம சொன்னால் கண்டிப்பாக அவங்க கன்சல்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே நல்ல டைப் சார். அந்த ஸ்போர்ட்ஸை வெளிப்படுத்துறதுக்கு அவங்க எனக்கு நிறைய ஒத்துழைப்பு அவங்களும் கொடுக்குறாங்க. நம்மளும் அந்த காலேஜ் ஜெயிக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச முயற்சியை நம்மளும் பண்ணி கொடுக்குறோம். உங்களோட சின்சியர் ஒர்க்கை பார்த்து தான் அவங்க வந்து உங்களை நம்புறாங்க. இவருனா கபடி வேறு எந்த இதுவும் நம்ம கவலைப்பட வேணாம். விநாயக மிஷனும் ஏற்றுவாங்க சார். இந்த விநாயக மிஷனும் நம்ம சொன்னால் ஓகே, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பெரிய இன்ஸ்டியூஷன் இல்லை சார்? ஆமாம் சார். வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம அகாடமியில் படித்து நூற்றுக்கணக்கான வேலைக்கு போயிருக்கிறாங்க. அந்த வேலை கிடச்சி போகிறது தானே சார் உங்களுக்கு வந்து ஒரு முழு திருப்தியான விஷயமா இருக்கும்? இங்கே வந்து சேர்ந்தவன் வேலை கிடச்சி வெளில போகிறான் அப்படின்னு. அதுதான் நம்ம அந்த அகாடமி கட்டணத்தில் முழு திருப்தி அடைகிறதுக்கு காரணம் அந்த ஒவ்வொரு விஷயங்கள் தான் சார்.
ஒரு ப்ரோ கபடிக்கு போனால் அந்த சந்தோஷம், ஒரு நேஷனல்ஸ் நம்ம பையன் போனால் சந்தோஷம், ஒரு இன்டர்நேஷ்னல் போனால் சந்தோஷம். இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த நம்ம கஸ்டம்ஸில் இதிலெல்லாம் போட்டிருக்கும் போது அவன் போய் இன்னும் அந்த ஆல் இண்டியா கஸ்டம்ஸில் ஜெயிக்கும் போது அதை வீடியோவில் பார்க்குறோமா அப்படி ஒரு சந்தோஷம். இப்படி தான் நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கிறது, இப்படி தான், வேறு ஒன்றும் இல்லைங்க சார். இப்போ இங்கேருந்து போகிற பிளேயர்ஸ் வந்து திரும்பி வந்து இங்கே ட்ரைனிங் கொடுக்குறது அல்லது உங்களோட அகாடமி வளர்ச்சியில் அவனை ஈடுபடுத்திக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் படுற கஷ்டத்தை அவன் நேரடியாக பார்க்குறான். அது நடக்குதா சார்? அந்த மாதிரி போகிற பசங்க வந்து அந்த நன்றியோடு திரும்பி வராங்களா? ஏதோ 1-2 சார், பெரிய அளவில் இல்லை. நீங்கள் எதிர்பார்க்குற அளவில் இல்லை. இல்லை, அது இருக்கணும்ல சார். அப்போ எதிர்பார்க்குற அளவில் ஒரு ஃபான்ஸரும் இல்லை, ஒரு நன்றி விசுவாசமாக பேசுகிறதும் இல்லை. சார்கிட்ட நான் ட்ரெயின் பண்ணுன்னு கூட சொல்கிறது இல்லை. அதையே ஒரு சிலர் சொல்ல மாட்டான். சொல்கிறதுக்கு அது என்னமோ வெக்கமாக இருக்கும் போல இருக்குது, அதையே சரியாக சொல்கிறதில்ல. அது உண்மை தானே சார்? நடந்ததையும் சொல்கிறதுக்கு தயக்கிறாங்க. அது அவங்கள தானே சார் கேட்கணும். இல்லை, எனக்கே ரொம்ப அது கொஞ்சம் சில சமயத்தில் வேதனையாக இருக்குது சார். ஏன்னா நீங்கள் அவன் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கான். நீங்கள் வந்து ஸ்பான்சர் இல்லாமல் நடத்துகிற கஷ்டத்தெலாம் அவன் பார்த்துருக்குறான். அவன் ஒரு கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், அல்லது வந்து பணம் இல்லைன்னா கூட இங்கே வந்து பசங்களோட சில இன்ட்ராக்ட் பண்ணலாம், அவங்களுக்கு சொல்லி தரலாம். அவன் வந்தாலே உங்களுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மேட்ச் நடத்தினேன் சார். ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி ஒரு மேட்ச் நான் தான் நடத்தினேன். ஸ்டேட் சாம்பியன்ஷிப். அதில் ஆனால் நம்ம வேலை வாங்கி கொடுத்த பசங்க நிறைய வந்து உடல் உழைப்பை கொடுத்தாங்க. உடல் உழைப்பு. அந்த மழை வந்துருச்சு, அதுக்கு தார்பாயை போட்டு அந்த மண் அள்ளி கொட்டி அதை பண்ணி இதை பண்ணி லெவல் பண்ணி, அவனுங்க இல்லைன்னா அவனுங்களும் நம்ம கிட்ட இருக்கிற பசங்க இன்னும் ஒத்துழைப்பு அதிகம் இங்கே இருந்தவனுங்க. இவனுங்க எல்லாம் இல்லை அப்படின்னா அந்த மேட்சை அன்றைக்கி சிறப்பாக ஃபைனல் முடிச்சிருக்க முடியாது. இங்கே அகாடமியில் உள்ள பசங்களும் ஹெல்ப் பண்ணாங்க, பயங்கரமான ஹெல்ப். களத்தில் இறங்கிட்டாங்க. ஆமாம், எல்லாம் அப்படியே அடுத்து பார்த்தா எல்லாம் செம்மனாக தான் இருக்கும். சட்டை பேண்ட்டு லோயர் கீரை எல்லாம் அப்படி இறங்கி நல்லா இன்வால்மெண்ட்டாக செஞ்சானுங்க. அதுக்குன்னு நான் வந்து ஒரு கெடா வெட்டி விருந்து வச்சேன், அவங்க ஒர்க்கை பாராட்டி. அதாவது சார், நீங்கள் வந்து வேலை கிடைச்சி போனோம், பண உதவி செய்யலைன்னா கூட இந்த மாதிரி வந்து இன்வால்மெண்ட் காமிச்சாலே உங்களுக்கு சந்தோஷமா? அதே சும்மா ஒரு 25% கம்மி சார், அதிகம் அவ்வளோதான் வருவானுங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு 4 நாள் லீவ் போடுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. உனக்கு உடம்பு சரியில்லைன்னா லீவ் போடுவே, போட மாட்டியா? போட்டு வந்து வேலை செய்யலாம். இல்லை ஏதாவது ஒரு ஸ்பான்சரை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், கிட் அடிச்சு கொடுக்கலாம். அது உங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் சலிப்பை கொடுக்கலையா சார்? அப்போ ஏன்னா நீங்கள் அந்த எவ்ரிடே படுற கஷ்டம் போது அது வரது இயல்பு தானே, மனித இயல்பு தானே? இல்லை, அந்த சலிப்பு கிடைக்கத்தான் செய்யும், இருக்கத்தான் செய்யும். பட் அதனால் வந்து இப்போ இந்த பசங்களாம் இப்போ இவனுங்க இப்படி செஞ்சானுங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி இறங்கி நல்லா கிரவுண்டெல்லாம் செட் பண்ணானுங்க, பிடிச்சானுங்க. நம்மளுக்கு அந்த 4 நாளும் நம்ம இங்கே இருக்கிற பசங்க பண்ணனது தான் அதிகம். அது உங்களுக்கு ஒரு சந்தோஷம். அது அந்த சலுப்பை இதில் திருப்திப்படுத்திக்கிறோம். அவ்வளோ சின்ன பசங்க. ஆமாம், அவனாவது வேலைக்கு போனவன், இன்னும் ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறவன், அவன் நம்ம சாரோடு நடத்துகிற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வானுங்க. இப்போ பசங்களை உள்ள வர சொன்னோன்னா அங்கே ஒருத்தங்க கூட உள்ள இருக்க மாட்டான், எல்லாம் வந்துடுவேன். அந்த மாதிரி அது நானே நினச்சி பார்ப்பேன், என்னடா வேலை வாங்கினவன் பூரா வரமாட்டேங்கிறான், இவனுங்கெல்லாம் எதை சொன்னாலும் கேட்குறானுங்களே அப்படின்னு நினைப்பேன். அப்புறம் இப்படி நினச்சிக்குவேன், வேலை வாங்குற வரைக்கும் ஒரு வேலை அப்படி இருப்பானுங்களோ, பரவாயில்ல இருந்துட்டு. ஆனால் நீங்கள் அந்த ஒரு என்கடன் பணி செய்து கிடைப்பதே அது ஒரு உங்களோட ஒரு நீங்கள் அது உங்களோட தத்துவம் மாதிரி ஆயிடுச்சா? நம்ம வேலை இது செய்யறது, அது வருதோ வரலையோங்கிற அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்களா? ஆமாம் சார், அது ஒரு பிரதிபலன் பார்க்காம எதுவுமே பார்க்காம தான் செய்யணும்னு நினைக்கிறேன். அதை எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லை. அவங்ககிட்ட இருந்து ரிசல்ட் நம்ம எந்த ஒரு இதையும் எதிர்பார்க்காம செய்யணுங்கிறது தான் என்னுடைய நோக்கமே. சார், விளையாட்டு வீரருக்கு இயல்பாக வந்துருமா? ஏன்னா நீங்கள் பிளேயிங் கரியரில் அவ்வளோ டிசப்பாயின்மெண்ட் பார்த்துருக்கீங்க. 3 முறை இந்தியா கேம்பில் இருந்துட்டு ஏஷியன் கேம்ஸ்லேருந்து வெளியில் அமைச்சிட்டாங்க. ஏஷியன் கேம்ஸ் விளையாட முடியலங்கிறது உங்களுக்கு பெரிய வருத்தம். ஆனால் நீங்கள் விடாமல் முயன்றதுனால தான் உங்களுக்கு சாஃப் கேம்ஸில் இடம் கிடச்சிது, சென்னை சாஃப் கேம்ஸ் 100% சார். ஸோ அது அந்த ஃபிலாசபி இப்பயும் உங்களுக்கு உதவுதா? நான் போராடுறோம், என் வேலை போராடுறது. ஆமாம், அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் சார். நீங்கள் யார்கிட்ட வேணாலும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். நான் யாருக்கும் ஒருத்தன் வேலைக்கு போகிறான்னா 10 பைசா பணம் கொடுத்து நான் வேலை வாங்கி கொடுத்ததில்லை. எங்கிட்ட இருந்து வேலைக்கு போனவன் எவனுமே பணம் கொடுத்ததில்லை, கொடுக்கவும் கூடாது. என்னுடைய கான்செப்டாக தான், உன்னுடைய திறமையில் நீ உள்ள போ அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். அப்படி தான் போயிட்டு இருக்காங்க இது வரைக்கும். நம்ம பணத்தை கொடுத்து ஒரு வேலை செய்யணுங்கிறதுக்கு எந்த வேலைக்கும் போகிறதில்ல சார். உங்களோட மன உறுதி தான் சார் எனக்கு பிரமிப்பை கொடுக்குது. ஏன்னா கபடிக்கு உடல் வலு தேவை, அதில் நீங்கள் கலக்கிருக்கீங்க, இதை கண்டினியூ பண்ணுறீங்க பாருங்கள். இது ஒரு அசாதாரணமான காரியம், இத்தனை வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கிறது. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். வந்து நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபேனாக உங்களோட பேசுனது எனக்கே வந்து ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்குது சார். அது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அது இப்போ நீங்கள் அந்த உணர்வுபூர்வமாக அதை பேசுகிறீங்க, அது எனக்கு ஃபுல் திருப்தியாக இருக்குது. இந்த மாதிரி எத்தனை பேர் சார் நாட்டில் இருக்கிறேன், எத்தனை பேர் இருக்கேன். இப்போ நீங்கள் வந்து புல்லரிக்குது பிடிக்குது இந்த இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய அந்த தொழிலில் உள்ள அந்த நோக்கம் அல்லது அந்த எப்படி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இப்படி இருக்காரு அப்படிங்கிற நீங்கள் அந்த அறிஞ்சு இப்போ உடம்பு எனக்கு சிலுக்குது.
அந்த மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான் சார் அதை நேசிக்கிறாங்க, எல்லாரும் அதை நேசிக்கிறது இல்லையே. இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு சாமிப்பங்கிறவன் ஒரு பட்டிக்காட்டில் ஒரு உடகா முட்டையிடாத இடத்துல நான் பிறந்து வளர்ந்து இவ்வளோ தூரம் நான் பண்ணியிருக்கேன்னா கவர்மெண்ட் பார்த்து நினச்சின்னா என்னென்ன செய்யலாம் சார்? செய்யணும் சார், செய்யணும். கவர்மெண்ட் மட்டும் இல்லை, கபடி ஆர்வலர்கள், ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க எல்லாருமே செய்யணும். ஏன்னா தனி ஒருத்தர் இவ்வளோ பண்ண முடியும்னா ஒரு 50 பேர் 100 பேர் சேர்ந்தா இன்னும் எவ்வளோ பண்ண முடியும்? எவ்வளோ பண்ணலாம்? ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் தான் கூட போதும். அவ்வளோதாங்க. அது நம்ம நாட்டில் நடக்க மாட்டேங்குது. சார் இப்போ அதுதான், இப்போ ஹரியானாலாம் எடுத்துக்கிட்டால் டிகிரி முடிச்சிருந்து நீ இன்டர்நேஷ்னல் ஆனேன்னா உங்களுக்கு உடனே டிஎஸ்பி கொடுக்குறேன், 2 கோடி ரூபா பணம் கொடுக்குறேன். அவன் லைஃப்பில் செட்டில்டா சார் அவன். அப்போ அந்த வர்ற தலைமுறை என்ன செய்யும்? மறுபடியும் நாமளும் வளரணும், நம்மளும் இப்படி போகணுன்னு அவன் உள்ளே வருவான். ஆனால் இங்கே கை உடஞ்சி கால் உடஞ்சிச்சுன்னா இவன் சோழி முடிஞ்சுது, முட்டி போயிட்டு ஷோல்டர் போயிட்டு அப்படின்னா லைஃபு போயிடுச்சு. ஒரு சிலர் அதை மன தைரியம் உள்ளவன், தெனாவட்டு உள்ளவன், என்ன மாதிரி ராஜரத்னம் மாதிரி உள்ள ஆள், முட்டி போனாலும் சரி எது போனாலும் சரி அதை செட் பண்ணி ரெண்டில் ஒன்று மறுபடியும் நம்மளால் முடியலைங்கிற ஸ்டேஜில் கம்முன்னு இருந்துக்குவோம். பணம் இருந்தால் என்ன வேணாலும் சரி பண்ணி நடக்கிற அளவுக்கு உயிரோடு இருக்கிற அளவுக்கு பண்ணிக்கலாம், அதை பண்ணிவிட்டு இருந்துக்குவோம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தெனாவட்டில் ஆடுறவங்க மட்டும்தான் மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணி உள்ளே வந்து நிற்க முடியும் சார். இல்லை, உங்களுக்கு உடம்புல நடந்த ஆப்ரேஷன்லாம் கேள்விப்பட்டேன், கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தாங்கி பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மன உறுதி தான் சார். அது ஏதோ ஒரு வில் பவர் உங்களை டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு சார். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து ஏதோ உங்களை வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணி மோட்டிவேட் பண்ணுது. சாதாரண விஷயம் இல்லை, நீங்கள் லைஃப்பில் கோத்ரூ பண்ணதெல்லாம் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில சார். ஆனால் எந்த தோல்வியும் தாங்கிக்க முடியாத ஒரு மனுஷன். ஒரு சும்மா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஒருத்தனுக்கு ட்ரை பண்ணுறோம், அதை நான் என்னால் பண்ண முடியலன்னா அதை பண்ணுற வரைக்கும் தூங்க மாட்டேன். இப்போ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி நமக்கு. நான் ஈபியில் இருக்கும்போது, டியூட்டியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வெளியில் ஓப்பனாக சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன், அதிகாரியில் அடிச்சு விடுவேன். ஐயோ, டாப்பு குப்புன்னு ஆஃபீஸ்லேயே அடி விழுவோம். அந்த மாதிரிலாம் பண்ணேன். அவ்வளோ கோபம் உங்களுக்கு? ஆமாம் சார். நான் டிஎன்டிஏ வாங்கிட்டு நான் மேட்ச்சுக்கு போகணும்னு நினைக்கிறேன், அதில் 15 பைசா எதிர்பார்க்குறானுங்க. அவனுங்கிட்ட போய் என்ன சார் பேசுறது? நாளைக்கு மேட்ச்சுக்கு போகணும், இன்றைக்கி நைட்டு நான் உட்காந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லி உட்காந்து ஆஃபீஸில் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு வெளியே வரேன், கன்சூமரை வர சொல்லி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்துட்டு இருக்காங்க பணத்துக்காண்டி நைட்டு. அப்போது நாளைக்கு நான் கிளம்பணும், டிஎன்டிஏ நீங்கள் எனக்கு வந்து சாங்ஷன் பண்ணணும், அதை கொடுக்குறேன். இது பண்ண முடியாது சார், நாளைக்கு மேட்ச்சுக்கு போகணும் சார், அதெல்லாம் தெரியாது, இது ஆஃபீஸ் டைம் கிடையாது. இப்போ நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பார்க்குறதெல்லாம் ஆஃபீஸ் டைமா அப்படின்னு டப்புன்னு எந்திரிச்சு இப்போ கிளம்புனாரு. உட்கார்றா அப்படின்னு. ஏய் உட்கார்றா, 2 செவுத்தோட அடித்து போடுறா கையெழுத்துன்னு வாங்கிட்டு விட்டேன். அன்னைக்கு எனக்கு ஒரு மெமோ கூட கொடுக்க முடியல. அவன் என்னென்னமோ கம்ப்ளைண்ட் எழுதி பார்த்தா, என்னென்னமோ பண்ணனா, ஒரு மெமோ கூட கொடுக்க முடியல. அடிச்சுட்டு உடனே ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் கண்ணங்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி அதிகாரியை அடிச்சு விட்டேன், ஒரு மெமோ கொடுத்தீங்கன்னா கூட கபடி ஆட வரமாட்டேன், நான் என் பாட்டுக்கு டியூட்டி பார்ப்பேன், அக்ரிமெண்ட் உனக்கு 3 வருஷம் கொடுத்தேன், அது முடிஞ்சு போச்சு, கபடி ஆட வரமாட்டேன், டியூட்டி பார்த்துக்கிட்டு இருந்துக்கிறேன். ஏய் அதிகாரி அடிப்ப, அதுக்கு வந்து எதுவுமே பண்ணக்கூடாதா? மெமோ கூட கொடுக்கக்கூடாதா? கொடுக்கக்கூடாது. நான் பண்ணது சரியாக தவறான்னு என்கொயரி வை. நான் பிச்சை எடுத்துக்கிட்டு நாங்கள் ஏதோ மேட்ச்சுக்கு போகிறோம் பிடிக்கிறோம், அந்த போகிறதுல நீ வந்து எனக்கு லஞ்சம் கொடுன்னு சொல்லி நீ எதிர்பார்க்குற அப்படின்னா அப்போ தான் கையெழுத்து போடுவோன்னா அவன் அடிக்கிறதுல என்ன சார் தப்பு இருக்குது? அன்றைக்கி எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அவ்வளவு பண்ணினேன், பிடிச்சேன், ஒரு மெமோ கொடுக்கல, பிடிக்கல, என்னை வந்து இது பண்ணல. நான் அந்த கழுத்து அறுத்து ஆப்ரேஷன் பண்ணி, அந்த மேட்ச்சில் அடிபட்டதில் ஆப்ரேஷன் பண்ணி கிளைமுக்கு 1,44,000 சில்லற அப்படியே வச்சேன். இபி போர்டு ஆஃபீஸ்லேயே அந்த 1,44,000 சில்லறையும் ஒரு பைசா குறைக்காமல் சாங்ஷன் பண்ணது எனக்கு மட்டும்தான் சார். ஏன்னா ஜெனியூனாக இருக்கும் அப்படின்னு. ஜெனியூனாக இருக்குங்கிறது இல்லை, என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அது. நீங்கள் ஈபிக்காக அச்சீவ்மெண்ட்ஸை பார்த்துட்டு சேர்மன் ஒரு பைசா குறைக்கல சார், செக்ரட்டரி யாருமே குறைக்கல, அப்படியே கொடுத்தாங்க. அந்த போர்டுலேயே இது ஒரு சாதனையை எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதே இபி என்ன பண்ணுச்சு, என்னை சர்ப்ளஸில் தூக்கி கோபி ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், சரி நாங்கள் போய் டியூட்டியை பார்க்குறேன். சேலத்துலேருந்து அங்கே போனீங்க? ஆமாம், நான் போய் பார்க்குறேன், ஆனால் நீ என்னை வந்து விளையாட கூடாது அப்படின்ட்டேன். அந்த நேரம் என் நேரம் நல்ல நேரம் என்ன ஆகுது அப்படின்னா, இபி ஆல் இண்டியா மீட்டு மேட்டூர் சென்டர் எடுத்திருக்காங்க. அப்போ நான் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர்கிட்ட போனேன், இந்த மாதிரின்னு சொன்னேன். சர்ப்ளஸில் போட்டிருக்காங்கப்பா, என்னப்பா பண்ண சொல்கிற? எந்த ப்ளஸ்லாம் போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு மேட்ச்னா இன்றைக்கி என் கையில் ஆர்டர் இருக்கணும் சங்கீரிக்கு, இல்லை பேக்கை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். இன்னும் எனக்கு 1008 பேர் கூப்பிட்டுருக்கேன், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குவா அதுக்குவான்னு நான் போயிடுவேன். எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் எனக்கு நாளைக்கு மேட்டூரில் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இன்றைக்கி எனக்கு ஆர்டர் கையில் இருக்கணும் அப்படின்னேன். கிளம்பி வா மெட்ராஸ்னார். போனேன். சி பர்சனல்கிட்ட கூட்டி போனார், எம்டிகிட்ட கூட்டி போனார், சேர்மன்கிட்ட கூட்டி போனார். ஆனால் அந்த மனுஷன் அங்கே போய் கெஞ்சினதை பார்த்த உடனே எனக்கே மனசு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கண்ணன் சார். ஆமாம்,
நான் இது வரைக்கும் எதுவுமே உங்ககிட்ட கேட்கல, இதுக்கு மேலேயும் கேட்க மாட்டேன். தயவு செஞ்சு இவனுக்கு ஒருத்தனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துருங்க. இவெல்லாம் ஈபி டீமே இல்லை. எனக்கே ஒரு மாதிரி ஆயிட்டு கீழே வந்துட்டு, அப்போது அந்த ஒரு சில நொனம் ஒரு மாதிரி தெனாவட்டாக ஒரு மாதிரி பேசுவேன். மேலே கூட்டி போயிட்டான், என்னை திருப்திப்படுத்திட்டேன்னு நினச்சிட்டு விட்றாதீங்க. நாளைக்கு மேட்ச்னா இன்றைக்கி ஆர்டர் கையில் இருக்கணும், இல்லை பேக்கை தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன், பார்த்துக்குங்க. திரும்பி சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு வந்துட்டேன். 2 நாள் இருக்க மேட்டூரில் கொண்டு வந்து ஐபியில் ரூம் போட்டு வர சொல்லுன்னாரு. போனேன், வீட்லேயும் வந்தாங்க. கூட்டு அப்படின்னாரு. போனேன், இந்த ஆர்டர் அப்படின்னு கொடுத்தாரு, வாங்கினேன். சார் நான் வந்து ஓபி போய் நான் வந்து ரெகுலராக அங்கேருந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நான் வந்து பழைய மாதிரி ஸ்டாண்ட் பண்ணி விளையாட முடியாது. ப்ராக்டிஸ் இல்லாமல் விளையாடுறதும் அதை ஏற்றுக்க முடியாது. அந்த ஆதங்கத்தில் நான் வந்து உங்களை ஒரு சில வார்த்தைகள் கடுமையாக பேசியிருக்கலாம், அதெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க, சாரி மன்னிச்சிங்க அப்படின்னேன். அடுத்த வார்த்தை கேட்டார், ஏம்மா இவங்க கூட எப்படிம்மா குடும்பம் நடத்துகிற மனைவி கிட்ட ஆவா அப்படின்ட்டாரு. என்ன சார் பண்ணுறது சார், சாரி சார், நடந்தது சொன்னார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சார், சாரி சார். இல்லை உங்கள் கபடிக்கு கிடைச்ச மரியாதை இல்லை? ஆமாங்க, வேற எதுவும் கிடையாது. விளையாட்டுக்கு கிடைச்ச மரியாதை. நீங்கள் விளையாட்டுக்கு கிடைச்ச ஈபிக்கு நீங்கள் கொடுத்த உழைப்புக்கான மரியாதை. ஆமாம், அதனால தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாரு. ஆமா. இதெல்லாம் பொறுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு இது நம்மளை வந்து மேமா கொடு அல்லது டிரான்ஸ்ஃபரை போடு அல்லது பனிஷ்மெண்ட்டு கொடு, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவர் பார்த்து செஞ்சார்னா எதை வேணாலும் செய்யலாம். ஆனால் என் மேலே அவ்வளோ நான் பேசினாலும் அந்த விளையாட்டில் இறங்கிட்டா உயிரை கொடுத்து ஆடுவாங்கிறதுல என்ன தான் முழுசாக என் மேலே தான் ரொம்ப பாசமாகவும் இருப்பார். கணேன் சார் கணேன் எனக்கு ஒரு நல்லா தெரியும். அவர் மறக்க முடியாத ஒரு நபர் சார். ஆமாம் சார், ஈபி ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர். உண்மை சார். அது இப்போ பெங்களூரில் ஆல் இண்டியா போயிருக்கோம். மொதல் ரைடு போகிறேன், யூபிக்காரன், யூபி டீமிட்ட நாளைக்கு 4 அடிக்கு ரிட்டையர்மெண்ட் இருப்பான். கிட்டத்தட்ட அந்த யூபிக்காரன் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் அவன் வயசானவன். இன்டர் ஈபி. இப்போ நம்ம காலேஜ் அந்த இன்டர் ஈபி மீட்டு ஆடுறோம். ஃபர்ஸ்ட் ரைடு போகிறேன், ரைட் ஆச்சுன்னு தலை போட்டு சர்ன்னு வந்து குத்துறான். நான் என்ன பண்ணேன், டக்குன்னு ஏரில் எந்திரிச்சு முட்டி உதறணும் பாருங்க, இதில் விழுந்து டம்முனுச்சு. அவன் ஃப்ளாட்டு மண்டை பொழந்துருச்சு. இல்லை மண்டை பொழக்கலை, மயக்கம் வந்துட்டு. நான் ரிலீஸ் ஆகி போயிட்டேன். முட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ பெருசு வீங்கிருச்சு. எனக்கு வெளியே வர்றதுக்குள்ளே நல்ல வீக்கம் சரி ஆயிடுச்சு. வெளியே நண்டி போனேன். இவர் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் வந்திருக்காரு. வந்து ஏன் நொன்ற, இதை அடித்தான்ல முட்டியில் பட்டுருச்சு, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னாரு. என்ன சார் இப்படி பேசுகிறீங்க, என்ன இப்போ அடிபட்டா எப்படிப்பா மேட்ச் ஜெயிக்கிறது? நான் என்னை பாறையில் கொண்டு போய் வேணும்னா முட்டினேன், என் பாட்டுக்கு போகிறேன், அவன் வந்து அடித்தான், நான் என் பாட்டுக்கு ரிலீஸ் பண்ணுறேன், அவங்ககிட்ட நான் வரணுமில்ல, அதுக்கு ரிலீஸ் பண்ணும்போது அவனுக்கு அடி மண்டையில் விழுவுது, அவன் போயிடுறான், நான் இப்படி வந்துடுறேன். இப்போ உங்களுக்கு தேவைன்னா இத்தனாம் தேதி உங்கள் ரூமில் கப்பு இருக்கும், சாமி இப்போ கால் துண்டானாலும் சரி நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க என்ன. அதே மாதிரி ஜெயிச்சு கொடுத்தான். அதனால என்ன அவ்வளோ என்ன சொன்னாலும் ஏற்றுக்குவார். ஓகே சார், அது ஈபி பற்றி நான் தனியாக ஒரு செக்மெண்ட் பேச போகிறேன் உங்கள்கிட்ட, ஈபி கபடி டீமை பற்றி. சார் இந்த அகாடமி நடத்திட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக. நீங்கள் பிளேயிங் கரியரில் ஆக்டிவாக இருக்கும்போதே நீங்கள் நடத்த ஆரம்பிச்சிட்டிங்க கோச்சிங்லாம். இந்த கோச்சிங் கரியரில் உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த விஷயம், ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு ஏதாவது? அப்படி என்ன சார் சொல்கிறது, இப்போ வந்து நம்மகிட்ட இருந்தவன் ப்ரோ கபடி எல்லாம் போயிருக்கானுங்க, பிடிச்சிருக்கானுங்க, அவனுக்கு போனானது ஜாபுக்கு போயிருக்கிறானுங்க. இதை நான் ஒரு பெரிய இஷ்யூவாக ஒன்று நம்ம எடுத்துக்கிறது இல்லை. இது ஒரு சிங்கிள் அச்சீவ்மெண்ட்னு ஒன்று உங்களால் ஏதாவது சொல்ல முடியுமா? உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்த ஒரு விஷயம் உங்கள் கோச்சிங் கரியர்? நான் எதையுமே சாதாரணமாக எடுத்துக்குவோம் சார். அதனால் அதை வந்து ஒரு இப்போ எந்த ஒரு இதையுமே சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். அதை விட அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் இந்த நான் சாதாரணமாக எடுத்துக்காமல் விடுறது ஒரே விஷயம் என்னன்னா, தோத்துட்டா ஏற்றுக்க முடியாது, அப்போ ரொம்ப செலவுப்படுவோம். அதுக்கு பிளேயராக இருக்க சரி, கோச்சாக இருக்கும்போது சரி, எப்பவும் சரி. நல்லா அவங்க ஒரு இப்போ எனக்கு தமிழ்நாடு போலீஸ் அடித்தானுங்க, இங்கே இருக்கிற இதே சின்ன பயலவோ அடித்தானுங்க. பட் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்படி தான் மாறி வரும். ஆமாம், இப்படியும் வரும். அதனால தான் நம்ம வந்து எங்கேயும் போகிறதும் இல்லை வரதில்லை. இவனுங்கன்னா இங்கேயே கிடக்குறேன். சார் வந்து நான் ராஜேந்திரன் சார் மனைவிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், சாருக்கு ரொம்ப கோவம் வரும் போல இருக்கு, கபடிக்கு கோபம் தேவைதானா, அது ஒரு ப்ளஸ்ஸா அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து ரொம்ப நிதானமாக சொன்னாங்க, கோபம் கபடிக்கு மட்டும் இல்லை வாழ்க்கையிலையும் கூடவே கூடாது, கோபம் நல்ல குணம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் கேரக்டரும் ஆல்மோஸ்ட் ராஜேந்திரன் சார் கேரக்டரும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்படுற ஒரு கோவப்படுற டைப். நீங்கள் கபடி எப்படி விளையாடிருப்பீங்கன்னு நான் என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியுது, நான் பார்த்ததில்லை. ஆனால் நீங்கள் உங்களுக்கு பேஸ்ட்டை வச்சே நான் கண்டுபிடிக்க முடியுது. அது நீங்கள் கோபம் தேவைன்னு நினைக்கிறீங்களா ஒரு விளையாட்டு வீரருக்கு? அது தேவை இருக்கணும் சார்.
அது இருக்கக்கூடாதுன்னா அது ஒரு ஜடம். இப்போ இவன் என்னை அடித்து ஒரு ரைடு பிடிக்கிறேன், நீ என்னை அடிச்சல, அடுத்த ரைடு உன்னை பார்க்குறேன், இந்த இது வந்தால் அவன் பிளேயரு, அவன் அடிச்சு விட்டான், அவன் பக்கம் போகக்கூடாது அப்படின்னா நீ பிளேயரு. அந்த உணர்ச்சி தேவை கபடி களத்தில். இப்போ அண்ணி வந்து அவங்க சொல்கிற விதம் எப்படின்னா, ஃபேமிலிக்கு இது தேவையில்லைன்னு சொல்லாமலையோ விளையாட்டுக்கு ரோசம் கோவங்கிறது தேவை தான். அந்த கோட்டுக்குள்ளார தேவை. ஆமாம், அது தேவை தான். ஆனால் அதே இது ஃபேமிலியில் அதே ரோசம் இருந்ததுன்னா ஃபேமிலி கொஞ்சம் கரப்ஷன் இருக்குதான் செய்யும். அது பிரச்சனை சிக்கலை ஏற்படுத்தலாம். ஆனால் உங்கள் கபடி சக்ஸஸுக்கு அந்த கோபம் உணர்ச்சி வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்களிச்சிருக்குன்னு சொன்னால் 100% சார். அந்த அந்த ஆக்ரோஷம் தோத்துட்டேன் நான் ஜெயிக்க ஒன்று 2 ஒரு பாயிண்ட் எடுத்துட்டான்னா இவன் எப்படி தொட்டான், எப்படி எடுத்தான், அடுத்து இவனை எப்படி அடிக்கணும், அந்த ஒரு 2 செகண்டில் ஐடியா போட்டுருவேன். ஏன்னு கேட்டால் நம்ம கராத்தே அந்த கம்பு சண்டை பண்ணனதுனால அந்த ஸ்டெப்பு மூவ்மெண்ட்டை கணக்கு பண்ணி அடுத்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆடி. அது மட்டும் இல்லை, நீங்கள் கபடி ஆரம்பித்ததே நீங்கள் கேஷுவலாக விளையாண்டிங்க, ஜெயிச்ச அணி செலிப்ரேட் பண்ணு தான் உங்களை வந்து தூண்டி விட்டுது. நான் ஜெயிக்கிறேன் ஒன்று, இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு செலிப்ரேட் இல்லை சார், அவங்க இன்சல்ட் பண்ணுற மாதிரி. ஆமாம், மேலே தூக்கி போட்டு பிடிக்கிறது. அதான் உண்மை. செலிப்ரேட் பண்ணுறதுக்கு போய் ஒரு டின்னர் சாப்பிடு புடி, அதை பண்ணு இதை பண்ணு, இதை டீ சாப்பிட, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடு புடி, அப்படி பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு பார்த்தது சார். அப்புறம் வந்து இந்த அகாடமி சம்மந்தமாக ஒரு ஃபைனல் கேள்வி. நீங்கள் 90s டாப் பிளேயர் இந்தியாவிலே, நீங்கள் இபிக்கு கலக்கிருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு 3 முறை டைட்டில் அடிச்சிருக்கீங்க, நேஷனல்ஸ் கேம் ஜெயிச்சிருக்கீங்க, ஃபெடரேஷன் கப் ஜெயிச்சிருக்கீங்க, சாஃப் கேம்ஸ் ஜெயிச்சு, அந்த அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் இப்போ தமிழ்நாட்டில் வர முடியல, தமிழ்நாட்டிலேருந்து பிளேயர்ஸ் அவ்வளோ சாதிக்க முடியலங்கிறது தான் ஒரு உந்து சக்தியா சார்? அதே மாதிரி நம்ம கொண்டு வரணும், நம்ம விளையாண்ட பீரியல் எப்படி இருந்தோமோ எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க சார்? அதுக்கு சார் இப்போ 1-2 ஆளுங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ணால் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இப்போ 38 மாவட்டம் இருக்குன்னா அந்த 38 மாவட்டத்துலேயும் 1-2 இப்போ நீங்கள் செக்ரட்டரிங்கிற ஒருத்தரை வந்து நீங்கள் என்ன செயல்பாட்டுக்கு வச்சுக்கணும். பிரசிடெண்ட்டுன்னு போடுறத வந்து கொஞ்சம் வசதி உள்ளவங்களாகவும் செலவு பண்ணக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவங்களாகவும் இந்த விளையாட்டை நம்மளும் ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம வந்து பண்ணணும்னா தான் சார் பண்ண முடியும். ஒரே ஆள் செய்கிறதுக்கு இது சாத்தியம் இல்லை. இப்போ ஒரு சாதாரணமான ஒரு கபடி பிளேயரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் என்ன பண்ண முடியும் அவனால்? சொன்ன நான் இசைப்லேயே இருந்திருந்தாலும் இதெல்லாம் வந்திருக்குங்களா? வாய்ப்பு இல்லை. நீங்கள் இந்த ஊருக்கு வந்து ஒர்க் பண்ண முடிஞ்சதுனால தான் உங்களால் வந்து சின்ன சின்ன ரியல் எஸ்டேட் அது இதுன்னு பண்ணதுனால தான் இதை பண்ண முடிஞ்சுது. இப்போ அதே மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டான் அவன் ஜெயில இவன் ஜெயிலன்னு நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. போயிட்டான், அவன் குடும்பத்தை தான் பார்த்துக்க முடியும், புள்ள குட்டியை படிக்க தான் வைக்க முடியும், அந்த வீட்டு வாடகை கட்ட தான் முடியும், காய்கறி வாங்கி அவன் ஃபேமிலியை ரன் பண்ணி அதுதான் பண்ண முடியுமோ. ரிட்டைர்மெண்ட் அப்போ ஒரு அமௌண்ட் வரும், அந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணலாம், இன்னொருத்தருக்கு கடை வாங்கி தான் ஆகணும். இந்த சூழ்நிலை தான் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ என் பையனை மறுபடியும் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு அது போகலாம் இதுக்கு போகலான்னு கொஞ்சம் ஐடியா எல்லாம் எனக்கு சொன்னாங்க, அது வேண்டாம் அப்படின்னு. டிபார்ட்மெண்ட் இப்போ நிலைமை இதுதான் சார். இப்போ நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு சில வேலையை செஞ்சதுனால இன்றைக்கி ஏதோ 10 சம்பாரிச்சிருக்கோன்னு வச்சிங்களா, பட் எல்லாரும் அதுமாதிரி செய்ய முடியாது. அப்போ அவன் வந்து கடைசி சூழ்நிலை வந்து 10 பத்தாமல் கைக்கு பத்தாமல் அந்த பென்ஷனை வாங்கிக்கிட்டு அதே ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியது மட்டும் தான் பார்த்துக்க முடியும். அதுவும் 2003க்கு அப்புறம் வேலையில் சேர்ந்திருந்தானா அந்த பென்ஷனும் இல்லை. ஓகே, அதுவும் போயிடுச்சு சார். வந்து நமக்கு தமிழ்நாடு கபடியில் உள்ள சிக்கல்லாம் பற்றி நேற்றுக்கு விரிவாக சொன்னீங்க, வந்து நிறையா ப்ரொஃபஷனலாக மாறணும்னு. நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு எது நம்பிக்கை கொடுக்குது? நிறையா ப்ராப்ளம் இருக்குது, அதனால ஒரு நம்பிக்கை இருக்குது, இதெல்லாம் வந்து மாற்றம் வந்துடும், நம்மளோட கபடி வந்து இன்னும் மேலே போகும் அப்படின்னு ஏதாவது நம்பிக்கை கொடுக்குற விஷயம் தான்? மாற்றம் வரும் சார். மாற்றம் வந்து அது இப்போது எப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் பழைய செக்ரட்டரியாக தான் செக்ரட்டரியாக நீடிப்பார். என்னுடைய கருத்தை சொல்கிறேன். அல்லது சோழராஜா அவர் பிரசிடெண்ட்டாக தான் இருக்க போகிறாரு, சவி சார் வந்து செக்ரட்டரியாக தான் இருக்க போகிறாரு. என்னுடைய இது நீ கோர்ட்டுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி சஜ்ஜிமெண்ட்டு இதுதான் இருக்கும். ஆனால் நான் சொல்ல வர்றது என்னன்னா அதெல்லாம் விட்டுருங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து உட்காந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு டிஸ்கஸ் பண்ணி நீ இந்த பதவி எடுத்துக்க, நீ இந்த பதவி எடுத்துக்க, நீ இதை எடுத்துக்க. கோர்ட்டுங்கிறது என்ன சார்? நில பிரச்சனைக்காக போகிறோம், ஒரு விளையாட்டுத்துறையை நம்ம மேம்படுத்துறதுக்கு போகிறோம். இதுக்கு என்ன செய்யலாம்னு பேசலாம். இதுக்கு என்ன செய்யலாங்கிறத நம்ம எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசி ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்தால் மறுபடியும் இதே ஹரியானா ஓட விரட்ட முடியாதுங்கிறதெல்லாம் கிடையாது சார். அதான் சுருக்கமாக சொல்கிறேன்னா, சாப்பாட்டுக்கு வழியில் பால் வாங்கி ஊற்றுறதுக்கு யோக்கியது இல்லாத நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன்னா இன்னைக்கு அந்த சூழ்நிலையில் யாருமே கபடி ஆட வரல, என்னுடைய சூழ்நிலை யாருமே வரல. ஏன் இப்போ உங்ககிட்ட என்ன குறைச்சல்? ஏன் இந்த வேலையை செய்ய முடியாது? கூடி வேலை செய்யணும், எல்லாரும் செய்யணும், ஒற்றுமையாக வேலை செய்யணும். அது ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஆப்போசிட் ஆகுது கீப்போசிட் ஆகுது, அதெல்லாம் மறந்துருங்க. எல்லாம் கபடி பிளேயர். சாத்தியமா சார் அது உட்காந்து வேலை செய்யறது? ஸ்டெப் எடுத்தால் முடியும் சார். அது நான் கொஞ்சம் பண்ணனா எல்லாருமே கொஞ்சம் நம்ம சொல்கிறத கேட்பாங்க, ஒத்து வருவாங்க. இதுக்குன்னு அலையணும், நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அலையணும். இந்த அகாடமிலாம் பார்க்க முடியாது. அந்த எஃபர்ட் ஃபுல்லாக அங்கே போயிடும், முயற்சி ஃபுல்லாக. ஆமாம், நல்லது நடக்கணும் சார். ஏன் சார் அவங்களும் அதையே இப்போ நம்ம கொடுக்குறோம், இதை பார்க்குறாங்க,
அவங்களும் அதையே நினைக்கட்டுமே. ஆப்போசிட்டாக அல்லது நம்ம பக்கமோ ஏதோ அவங்களும் அதே கான்செப்ட் நினச்சி இப்படி பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு இது வந்து பேசும்போது 1 வாரம் 10 நாளில் அது ரிசல்ட் வரும். ஆனால் சாமி பங்கரம் ஒருத்தனே எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஊராக போனான்னா இது லாங் பீரியட் ஆகும். ஊரு கூடி தேர் இழுக்கணும். ஆமாம். தேங்க்யூ சார்.